ஹாய் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா மெடிக்கல் மைக்ரோபியாலஜிஸ்ட். என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போ பார்த்தாலும் முக்கியமான விஷயம் நேராக மேட்ருக்கு வாங்க மேடம், மீட்டர் விடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இப்போ நிலவி கொண்டு இருக்கும் பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பர்சனாலிட்டியை ஒரு டவுன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைவது வாய் துர்நாற்றம். பேட் பிரெத்துன்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வருதுன்னா, நம்ம வாய் சாப்பிட்ட உடனே கொப்பளிக்கணும், தண்ணி போட்டு கொப்பளிச்சு க்ளீன் பண்ணிக்கணும். விழுங்கிடலாம், இல்லை கீழே துப்பலாம், அது உங்களோட விருப்பம். உணவுப் பொருட்களை சாப்பிட்றதெல்லாம் கொப்பளித்து விழுங்குறதே பெஸ்ட்டு. மற்றபடி என்னென்னா, இது பெரும்பாலானோருக்கு, அதாவது வேலை செய்பவர்களுக்கு, அதிக நேரம் மூளைக்கு வேலை கொடுத்து உடலுக்கு வேலை கொடுத்து செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அதே ஒரே இடத்துல உட்காந்து ஒரே மேட்ரை பார்த்துக்கிட்டு புத்தகங்களை படிக்கிறதோ இல்லை லேப்டாப்பில் உட்காந்து வேலை செய்கிறதோ, அந்த மாதிரியான வேலை விஷயங்களில் அவங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது. ஏன் வருதுன்னா, அவங்க தண்ணீர் மறந்துடுறாங்க, அடிக்கடி தண்ணி குடிக்கிறத மறந்துடுறாங்க. நம்ம இப்போ ஒரு சாராரை பற்றி பார்க்கலாம், அது எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த பேட் பிரெத் அதிகமாக இருக்கும். நம்ம பேசும்போதே ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேட் பிரெத் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு வாய் துர்நாற்றத்தை யாரிடமாவது இருந்து நீங்கள் எதிர்கொண்டீர்களானால் அவர்களை நீங்கள் அசிங்கமாக நினைக்காதீங்க. மாறாக நீங்கள் அவங்க விஷயங்கள்லாம் பேசி முடித்த உடனே நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் இல்லாட்டி கூட எப்பயாவது கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாயெல்லாம் வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்டிலாக சொல்லணும், வாய் துர்நாற்றத்தை போக்குறது அப்படி சொல்கிறத விடையும் வாயில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு சூப்பராக இருந்தது. வேலை நிறைய நேரம் செய்யும்பொழுது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துச்சு அப்படின்னு இதை சொல்லி பாருங்கள். எதை மேடம் சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது. என்னென்னா, ஏலக்காய், ஒரு ஏலக்காய்